என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு நான் உங்களுக்குச் சொல்கிறேன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 42 வரை. நான் உங்களுக்குச் சொல்கிறேன். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. மத்தேயு 5:41. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பது தனிப்பட்ட மனிதர்களுக்கு அல்ல, தவறு செய்தவர்களை தண்டிக்கும் உரிமை பெற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட நியதி. எனவே இது நமக்குரியதல்ல. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் எனும்போது தீமையை நன்மையினாலே வெல்லு என்று பவுல் ரோமருக்கு எழுதியது நினைவுக்கு வருகிறதல்லவா? ரோமர் 12:21. இது புதிய ஏற்பாட்டு சத்தியம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. இதை புரிந்து கொள்வதும் கடினம், செயல்படுத்துவதும் கடினம். அதாவது பிறர் நமக்கு தீங்கிழைக்கும் போது பொறுத்து கொள்வது அவசியம். அத்துடன் மேலும் மேலும் தீங்கிழைத்தாலும் பொறுத்து கொள்வோம் என்பதை அவர்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும். நம் நீண்ட பொறுமை அவர்களுடன் பேச வேண்டும். அடுத்து கிறிஸ்து மற்றோர் எடுத்துக்காட்டை கூறுகிறார். வசனம் 40. யூத சட்டத்தின்படி ஒருவன் தான் பட்ட கடனை சுமத்த இயலாது இருப்பானானால் அவன் வஸ்திரத்தை, அதாவது உள்ளாடையை மட்டும் கொடுத்தால் போதும். ஆனால் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறவனுக்கு அங்கியையும் கூட நீயே கொடுத்துவிடு, ஆண்டவர் உன் தேவையை பூர்த்தி செய்வார் என்கிறார் இயேசு. எப்போதும் கொடுக்க வேண்டியதை விட அதிகமாய் கொடுத்து விடுவதே கண்ணியம். குறைவாய் கொடுப்பதோ ஏமாற்றுவதோ கிறிஸ்தவம் அல்ல என்கிறார். அடுத்து 1 மைல் 2 மைல் விவகாரம். அதாவது அன்று இஸ்ரவேல் நாடு ரோம ஆட்சியின் கீழ் இருந்தது. ரோம சட்டத்தின்படி ரோம போர் சேவகன் இஸ்ரவேலன் எவனையும் தனது மூட்டை முடிச்சுகளை 1 மைல் தூரம் மட்டும் சுமந்து வரும்படி கூறலாம், கட்டளையிடலாம். ஆனால் கிறிஸ்து தன்னை பின்பற்றுகிறவன் இன்னும் 1 மைல் தூரம் போக வேண்டும் என்கிறார். அதாவது நாம் கணக்கு பாராமல் அதிக வேலை செய்ய, அதிக உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் உதவி கேட்பவர்களுக்கு தயங்காமல் கொடுக்க வேண்டும். வசனம் 42. தேவையில் இருப்பவர்களுக்கு உதவியோ பணமோ எது தேவைப்பட்டாலும் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளிருக்கும் புது சிருஷ்டியால் இவை யாவும் செய்ய முடியும். நீடிய பொறுமையுடன் இருப்பதும், கேட்பதற்கு அதிகமாகவே கொடுப்பதும் செய்வதும் வேறு யாரால் முடியும்? கிறிஸ்துவின் நுகம் பாரமானதாய் தோன்றலாம். அவர் நம்மோடிருந்தால் அந்த நுகமே சுகமாகி போகும். கிறிஸ்துவின் நுகம் பாரமானதாய் தோன்றலாம். அவர் நம்மோடிருந்தால் அந்த நுகமே சுகமாகி போகும். தீர்மானம்: கிறிஸ்துவின் புதிய பிரமாணங்களை நான் விரும்புகிறேன், எனவே கடைப்பிடிப்பேன்.